தண்ணி வசதி எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு வாய்க்காலுக்கு பக்கத்தில் 2 ஃபார்ம் ஹவுஸோட சூப்பரான தோப்பு ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. சூப்பரான தண்ணி வசதியோட லோ பட்ஜெட்டில் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. உள்ளேயே 2 ஃபார்ம் ஹவுஸ் கூட வந்துருங்க. தென்னை மர தோப்பு இருக்குதுங்க. அது இல்லாமல் உள்ளேயே பாக்கு மர தோப்பும் வச்சுருக்காங்க. மீன் வளர்த்துறதுக்கான மீன் குட்டை வந்துருங்க. உள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான ஸ்விம்மிங் பூலும் இருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து வெறும் 300 மீட்டர் போனால் நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த ரோடோட எண்டில் தாங்க நம்ம தோப்பு அமைஞ்சிருக்கு. அந்த ரோடை விட்டு கீழே இறங்கி வந்தால் நம்ம தோப்புக்குள்ளே வந்துடலாங்க. ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் இருக்காது, நாய்ஸ் இருக்காது, ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காதுங்க. ஒரு அமைதியான இடத்துல சூப்பரான வீடு வாங்கின நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, வீட்டுக்கு பக்கத்துலேயே வாய்க்கால் ஒன்று போயிட்டுருக்குது. யார் எப்போ இடம் வாங்கினாலுமே தண்ணி வசதி இருக்குதான்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி வசதி பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. நம்ம தோப்புக்குள்ளேயே வாய்க்கால் போகுதுன்றதுனால தண்ணிக்கு எப்போவுமே குறை இருக்காதுங்க. தோப்புக்குள்ளேயே இந்த மாதிரி சின்ன குட்டைகள்லாம் நிறைய அமைச்சு மீன் வளர்த்திட்ருக்காங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிர் ஒரு அறுவடைன்னு பண்ணால் பெருசாக லாபம் பார்க்க முடியாதுங்க. அதனால தான் இந்த இடத்துல பல வகையில் வருமானம் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த தோப்போட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 ஏக்கராங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தோப்புக்குள்ளே என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட தெரியும். என்னடா இது ஏதோ படத்தில் வர லொக்கேஷன் மாதிரி இருக்குன்னாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தவொன்னே தோணுச்சு. அப்படிப்பட்ட சூப்பரான இடம் தாங்க இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபார்ம் வீடு வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துருங்க. முன்னாடி நல்லா பார்க்கிங் எல்லாம் ஸ்பேஸ் விட்டு சூப்பராகவே கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஃபார்ம் வீடு கூட 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அமைஞ்சிருக்குங்க. ரெண்டும் பக்கத்துலேயே தான் இருக்குதுங்க. வாய்க்கால் ஒட்டியே 2 ஃபார்ம் வீடு வந்துருங்க. ரொம்பவே அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல இடம் வாங்கி ஃபார்ம் வீடு கட்டணும்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு கனவு இருக்குங்க. உங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி தான் இது. இடத்துல வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் இதுலேருந்து லாபமும் எடுக்கக்கூடிய மாதிரி தாங்க இருக்குது. கிங் ஆஃப் ஃப்ரூட்டுன்னு சொல்லப்படுற மங்கூஸ்தீன் வளர்றதுக்கான மண் வளமும் கிளைமேட்டும் இங்கே நல்லாவே இருக்குதுங்க. தென்னை பாக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பல மரங்களும் வச்சு நம்ம லாபம் பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மீன் குட்டை. இயற்கையான முறையில் இங்கே மீன் வளர்த்தி அதையும் வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தேங்காயெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக உள்ளே ஒரு ஷெட்டு கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த தோப்பு ரொம்பவே அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்குங்க. பக்கத்தில் 2-3 ரெசார்ட் கூட இருக்குதுங்க. நம்ம இதை வாங்கி ரெசார்ட்டாக பண்ணுறதுனா கூட பண்ணலாங்க. இது ரெசார்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு ஃபார்ம் ஸ்டேவாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. தோப்புக்குள்ளே அவங்களோட தேவைக்காக ஆடு மாடு கோழி வளர்த்துறது போக இந்த மாதிரி வியாபார நோக்கத்துக்காக மீனும் வளர்த்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளேயே கிணறுல தண்ணி மேலேயே வந்துடுங்க. வாய்க்காலும் இருக்குது, அது இல்லாமல் போரும் போட்டிருக்காங்க. தோப்புக்குள்ளேயே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்விம்மிங் பூலும் கொடுத்துருக்காங்க. தோப்போட ஃபுல் வியூவும் தெரிகிற மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூல் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தோப்பு வீடு எல்லாமே நல்லாவே தெரியுங்க. கணக்கம்பாறை சித்தூருங்கிற ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இது தமிழ்நாடு கேரளா பார்டரில் வந்துருங்க. இந்த 2025 காலத்தில் பொதுவாக விவசாயத்துக்கு இப்போ சொட்டு நீர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த தோப்பில் வாய்க்கால் கட்டி வாய்க்கால் பாசனம் தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு நீர்வளம் உள்ள இடம் தாங்க இது. நீர்வளம் மட்டும் இல்லைங்க, தென்னை மரங்களோட ஹைட்டை பார்க்கும்போதே தெரியும் இந்த இடத்தோட மண் வளம் எப்படி இருக்குதுன்றது. மொத்தமாக உள்ள 1000க்கு மேலே தென்னை மரம் இருக்குதுங்க. எல்லாமே நாட்டு மரங்கள் தாங்க. மரத்தோட காப்பு தரமும் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. உள்ள 1000 தென்னை மரங்கள் மட்டும் இல்லாமல் 1250 பாக்கு மரம் கூட வச்சுருக்காங்க. மண் வளம் நீர் வளம் மட்டும் இல்லாமல் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இதோட வளர்ச்சி எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்குதுங்க. சிட்டி லைஃப்பை விட்டுட்டு ஒரு அமைதியான இடத்துல வீடு வாங்கி செட்டில் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகுங்க. ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபார்ம் ஸ்டே பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த இடம் நல்லாவே சூட் ஆகுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு தோப்பை நீங்கள் ரெடி பண்ணணுன்னா அவ்வளோ சுலபமான காரியமாக இருக்காதுங்க. அதுக்கான நேரம் காலம் பணம் எல்லாமே எடுத்துக்குங்க. ஆனால் இந்த இடம் உங்களுக்கு தயாராகவே இருக்குது. எல்லாமே நாட்டு மரங்களை தான் வச்சுருக்காங்க. எல்லாமே காப்புலையும் இருக்குதுங்க. அதோட தரமும் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த தென்னை மர தோப்புக்குள்ளே நீங்கள் ஜாதிக்காய் மாமரம் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஊடுபயிர் போட்டு அதில் கூட காசு எடுக்கலாங்க. சுற்றி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு அமைதியாக அழகாக இருக்க இடங்க. குறையாத தண்ணி வளத்தோட அருமையான மண் வளத்தோட சூப்பரான தோப்பாக இது அமைஞ்சிருக்குங்க. ஒரு லக்ஸுரியான காரு லக்ஸுரியான வீடு மாதிரி இது ஒரு லக்ஸுரியான ஃபார்மாக இருக்குங்க. தோப்பில் கிடைக்கிற தேங்காயை முளைக்க போட்டு தென்னங்கண்ணை ரெடி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க பாக்கு மரத்துலேருந்து கிடைக்கிற பாக்கு வச்சு அவங்களுக்கு தேவையான பாக்கு மரங்களை அவங்களே எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையானதும் சரி தோப்புக்கு தேவையானதும் சரி உள்ளேயே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. இது வெறும் மீன் குளம் மட்டும் இல்லாமல் மழை வர சீசன்லலாம் மழையும் சேமித்து வைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுதுங்க. ஒரு அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்க வருமானம் தரக்கூடிய இடம் தாங்க இது. ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லாமல் பல தலைமுறைக்கு நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க. தேங்காய் விற்கிற விலைக்கு தென்னை மரத்தோப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. அதுவும் இந்த மாதிரி நாட்டு மரங்கள் உயரமாக வளர்ந்த மரங்களுங்கும் போது உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். தென்னை மரங்கள் நல்லா நேர்த்தியான வரிசையில் வச்சு நல்லா கேப் விட்டே வச்சுருக்காங்க. அதனால் இதுக்குள்ளே ஏதாவது ஊடுபயிராக போட்டு அதுலேருந்து கூட நம்ம லாபம் பார்க்கலாங்க.
உள்ளே இருக்க 2 ஃபார்ம் ஹவுஸுமே 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துருங்க. அந்த கால முறைப்படி நல்லா சூப்பராக கட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸ் ஒட்டியே மாடு கட்டுறதுக்கான பெரிய மாட்டுச்சாலை கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் தண்ணி வளம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கிணத்துல கூட தண்ணி எப்பயும் மேலேயே தான் இருக்குது. இவ்வளோ வசதிகளோடு இருக்க இந்த தோப்பு தாங்க இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குது. இந்த ஏரியாவில் இது ஒன் ஆஃப் த லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க. விற்கிறவங்க இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியான ரேட்டெல்லாம் கேட்கலங்க. மார்க்கெட் ரேட் என்னவோ அதுதான் கேட்குறாங்க. ஒரு ஏக்கராக்கு 45 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நீங்கள் விசிட் பண்ணி இடத்த நேரில் பாருங்கள். பிடிச்சிருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணி கூட பேசலாங்க. இந்த மாதிரி இவ்வளோ வசதிகளோட ஒரு தோப்பு வரது ரொம்பவே அரிதுங்க. அதனால் இதை மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரம் புக் பண்ணுங்கள். நம்ம எம்ஜிஆர் ரியல் எஸ்டேட்டில் இந்த மாதிரி தோப்பு மட்டும் இல்லாமல் நிறைய காலி இடங்கள் கூட வியாபாரத்துக்கு இருக்குதுங்க. சைட் பூமியாக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, சிட்டிக்குள்ளே வெளியேன்னு எல்லா இடத்துலையும் நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு இருக்குதுங்க. டிஸ்பிளேல இருக்க காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் அனுப்பி கூட கேட்கலாம். உங்களோட ரிக்வயர்மெண்ட் அண்ட் பட்ஜெட் எவ்வளவோ நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோங்க. இந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட எம்ஜிஆர் ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். எம்ஜிஆர் ரியல் எஸ்டேட்டோட ரெகுலரான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவது தேவைப்படும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளோட அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா 20 ஏக்கரான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.